Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது a day in my life. ஸோ இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னா பெருசாக எதுவும் பண்ணல, சின்னதாக தான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம இன்னைக்கு வெளியில் போகிறோம் லஞ்சுக்கு. ஸோ அதனால ஐ தாட் லெட் மீ டேக் யூ ஆல் வித் மீ. ஸோ நான் இப்போ கிளம்பிக்கிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரபு ஹோட்டல் போகலான்ட்ருக்கோம். நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது நான் என்ன பண்ணாலுமே. ஸோ அதனால் இப்படி வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கிளம்ப முடிச்சுல வி வில் சேஞ்ச் இட். ஸோ காஜலுக்கு எலேட்டினோட காஜல் காஜல் அஸ் வெல் அஸ் லைனர் அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ஃபேஸ் நான் இது கொஞ்ச நாளாகவே நோட் பண்ணுறேன். அந்த மிரரில் நல்லாயிருக்கு, ஆனால் இங்கே கேமராவில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் உடைக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு. இந்த கோம் வச்சு ஜஸ்ட் கோம் பண்ணி விட்டுறேன். ஏன்னா என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒன்றுமே பண்ணல, இருந்தாலுமே இருக்குது. சிலவங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டராக இருக்கும், இல்லைன்னா க்ரோத் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபில் பண்ணுறது மஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபில் பண்ணுறது மஸ்ட்டுன்னு கிடையாது, பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஓகே, சும்மா வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் கோம் பண்ணி விடுறேன். அந்த கோம் பண்ணுறது கோம் இங்கே இருந்ததுனால் கோம் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு என்கிட்ட எனக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த பாஸ்கெட் வச்சுருந்தேன். இந்த பாஸ்கெட்லேருந்து ஏதாட்டும் ஒன்று எடுக்கணும். ஷேட் நம்பர் 812. ஸோ இந்த ஷேட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நியூ ஷேடாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது, பட் இருந்தாலும் என்னை விட நீங்கள் டஸ்கியாக ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்ட் நியூடாக இருக்கும். இப்போ அப்ளை பண்ணால் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஸ்டே ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் என்னென்னா நெயில்ஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு தான் வெளியில் போக போகிறோம். ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் நான் வாங்கினேன் இல்லையா, அந்த ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபிங்கரை இப்படி இன்சர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, நான் திருப்பி அப்ளை பண்ண போகிறது வந்து வேறு ஷேட், எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஷேட். அதனால் இது நல்லாவே ரிமூவ் பண்ணணும். அண்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரிமூவ் ஆயிரும். யூஸ்வலி நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறேன்னா கொஞ்சம் டைம் கொடுப்பேன் அடுத்த நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்குள்ள நாள் அது முடியாது. ஸோ இப்போ இந்த கை, ஆனால் இந்த மெத்தட் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்னோடய நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒர்க் முடிச்சிட்டேன். கால் விரலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இன்சைடோட நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். மற்றபடி கைக்கு வந்து ஆஸ் ஆஃப் நான் இதை மட்டும் கரண்ட்லி யூஸ் பண்ணுறேன். பட் இதை தவிர ப்ளூ ஹெவன் அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட இதே மாதிரி ரிமூவர் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இது இங்கே வச்சிடலாம். அண்ட் இப்போது வந்து இது நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு மேலேயே நான் வந்து இந்த லைலாக் லெவெண்டர் ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். சிங்கிள் கோட் தான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பிடிச்சிருந்தா ஐ வில் பி கீப்பிங் இட், அண்ட் பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணணும். அதனால் சிங்கிள் கோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் செகண்ட் கோட். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அரை மாதம் ஆக போது, இன்னுமே திங்ஸ் எதுவுமே லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஒரு சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மட்டும் மூவ் ஆகிருக்கு. பட் ஆக்சுவல் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எதுவே மூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். டைம் இருக்க வச்சுலலாம் வ்ளாக் எடுக்கிறேன். அண்ட் மற்ற சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால முடியல. பார்ப்போம், என்னைக்கு பண்ணுறேனோ அன்றைக்கி கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் வ்ளாக் எடுப்பேன். இதுக்கப்புறம் என்னென்னா நான் சோப் போட்டு கை வாஷ் பண்ணிடுவேன். அப்படி வாஷ் பண்ண நிமிஷத்தில் எக்ஸஸ் எங்கேயாவது பட்டிருந்ததுன்னா அது வந்து க்ளீனாக ரிமூவ் ஆகிடும். சிங்கிள் கோட் அப்படிங்கிறதுனால ரொம்ப பாப்பாக தெரியல. பட் இன்னொரு கோட் அடிச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இடது கையில் இன்னொரு கோட் போகலான்னு நினைக்கிறேன். செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இட் லுக்ஸ் டூ குட். ஸோ இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கீழே கிளம்ப வேண்டியதான். நான் ரெடி ஆகிட்டேன், ஜஸ்ட் கோம் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். பை பை. இப்படி தான் இருக்குது என்னோடய நெயில் கலர். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ அதனால காட்டினேன். அண்ட் என்னுடைய இந்த ஒரு சில பிழைகளை மன்னிக்கவும், நம்ம எப்பவும் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் இங்கெல்லாம் பட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண முடியல க்ளீனாக போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் காகல்ஸ் எடுத்து வைக்கணும், வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ காகல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். நான் கிளம்பி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பை.
வாங்கியாச்சு. லஸ்ஸி ஷாப் என்னை வா வா என்று கூப்பிடுகிறது. ஸோ போய் ஒரு சின்ன ஜூஸ் மட்டும் குடிப்போம். இட்ஸ் டூ குட். அண்ட் எனக்கு பிடிச்ச சாக்லேட் வேரியண்ட் பெல்ஜியம் சாக்லேட். அண்ட் ஐ மைட் பி பெய்ட் 50 rupees நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஒர்த். எனக்கு இது இப்போது ஒன்றும் இல்லை, 4 கிளாஸ் கொடுத்தாலும் குடிப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வேறு வேரியண்ட்டில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஐ தாட் இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, பட் டெஃபினெட்லி ஒர்த். ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் பேக். ஸோ பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலே தெரியும், ஐ எம் சூப்பர் 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 டயர்ட். குயிக்கான ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கீழே போய் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய். கோலம் போட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு கோலம் கொஞ்சம் பெருசாக எடுத்தேன். ஹாய். ஸோ இப்போ எய்த்து வீட்டில் ஆண்டி கோலம் போடுறதுக்காக தெளிச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா தண்ணி குடிச்சிட்ருக்கேன். 3 liters தண்ணியாட்டு குடிக்கணும். ஸோ இன்றைக்கி 1 liter தான் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வெளியிலே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டீஹைட்ரேஷன் மாதிரி ஆயிரும். அதனால் பெட்டர் தண்ணி குடிப்போம். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 750 ml தண்ணி குடிச்சிருக்கேன். இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இதை குடிச்சிட்டேன்னா அது செகண்ட் பாட்டில் முடிஞ்சது. அண்ட் இப்போ மணி 5:30 தான் ஆகுது. ஸோ ராத்திரி 8 மணிக்கு இடையில இன்னொரு லிட்டர் குடிச்சிடுவேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 liters தண்ணியாட்டு குடிக்கணும். அண்ட் 8 மணிக்கு மேலே குடிக்காதீங்க. இப்படி குடிச்சிங்கன்னா ராத்திரி உங்களுடைய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் பேக். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய புது ட்ரைபாட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ட்ரைபாடோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 feet, 2 அடி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அதை விட ஹைட்டடாக இருக்கிறது வேணும். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு நினைச்சேன். அண்ட் அமேசானில் பார்த்துருந்தேன். ஐ தாட் ஆஃப் ஆர்டர் இட். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா ஜஸ்ட் இன்றைக்கி லீவ் தானே, ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம் லோக்கல் மார்க்கெட்டில், கிடச்சதுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லாட்டா நம்ம வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாட் கிடச்சிது. இட் லுக்ஸ் வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஹெவியாக இருக்குது. எக்ஸ்பென்சிவாக ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 years வந்து போகும். இப்போ நான் கரண்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து மும்பையில் கிராஃபர்ட் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃபர்ட் மார்க்கெட்டில் அது வந்து ஜஸ்ட் ஒரு 500 எதுவும் கொடுத்து தான் வாங்கினேன். இப்போ அமேசான்லலாம் பார்த்தது வந்து 1500 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் அதோட கம்பேரிட்டிவ்லி இது வந்து எனக்கு கொஞ்சம் இன்எக்ஸ்பென்சிவாக தான் கிடச்சிது. அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக ஸ்டடியாக இருக்குது. அண்ட் ஹைட் வந்து 5 feet வரைக்கும் வருது. ஸோ 5 அடி வரைக்கும் நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிங் லைட்டும் பார்த்தேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ வரைக்கும் ரிங் லைட்லாம் எதுவுமே இல்லாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய iPhone 11 நார்மல் லைட்டிங், என்னோடய வீட்டில் இருக்கிற லைட்டிங்கில் தான் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக லைட்டிங்கோ இல்லைன்னா கேமராவோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சோஃபா நீங்கள் பார்க்குற என்னோடய எல்லா வீடியோஸுமே என்னோடய iPhone 11 எடுத்தது தான். இப்போது கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இந்த ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரிங் லைட் வந்து கேட்டிருந்தேன், அங்கே இருந்தது. பட் அது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ வேறு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு தே சைட் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு 1 or 2 weeks வெயிட் பண்ண சொன்னாங்க. ஐ சைட் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு அந்தளவுக்கு அர்ஜென்சி இல்லை. 2 yearsஸாக மேனேஜ் பண்ண என்னால் 2 weeks பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் சொன்னேன் ஓகே, உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன்னு. அண்ட் இதுதான் என்னோடய ட்ரைபாட் புதுசு. ஒரு 1.5 அடி, 1.5 அடியிலேருந்து 2 அடி இருக்கும். ஸோ இந்த 2 அடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 3 feet எப்படி இருக்க போகுதுன்னா, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். புதுசு பார்த்தீங்களே, அதனால் எனக்கு அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம இப்படி இழுத்தோன்னா எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சாரி, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டதுன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. இப்போ தான் ஃபேன் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இது தவிர வேறு என்ன வாங்கினேன்னா ஒரு குட்டி ட்ரைபாட் வாங்கினேன். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கினேன். அண்ட் ஆக்சுவலி என்னென்னா இதில் வந்து நம்மளுக்கு இது கிடைக்காது, என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டாண்ட், ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டாண்டு கிடைக்காது. வெறும் இதே மாதிரி ஒரு நாசல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டு தனியாக வாங்கணுன்னா எக்ஸ்பென்சிவ் ஃபோன் நம்ம கனெக்ட் பண்ண முடியல, அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஃபோன் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா எனிவே இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு நல்லதாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இந்த குட்டி இதில் என்னென்னா
இதுதான் அந்த அட்ஜஸ்டபிள் ட்ரைபாட். இது ஆஸ் அ ட்ரைபாடாகவும் வரும். அட் த சேம் டைம் இது வந்து தனியாக ஃபோன் ஹோல்டர் வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பெரிய ஸ்டாண்டுக்கு நான் இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் என்னோட குட்டி இந்த இதுக்கும் நான் இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால 2-in-1 பர்பஸ்க்காக இது எடுத்தேன். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம், vlog எடுக்கிறோன்னா அப்போ கூட இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு ஃபோனை இன்கேஸ் நான் இதை இப்படி கூட இது ரொட்டேட் பண்ணிட்டேன்னா லைக் திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக். நான் இங்கே இன்னும் டைட்டன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்குது. அண்ட் இதை ஸ்டாண்ட் மாதிரி வைக்கணுன்னா கூட இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் vlogs எடுக்கிறேன்னா இப்படி vlogs எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதுவும் நல்லா இருக்குது, நாட் பேட் ஆக்சுவலி. அண்ட் இதை விட எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, இந்த ஒரு ஹோல்டர். ஸோ அதனால எடுத்தேன். ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்த் பையிங். அண்ட் இது ரெண்டு தான் இப்போ எனக்கு ஆஸ் அ யூடியூப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இப்போ பண்ணினது. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். இன்கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். நான் அதை அப்லோட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ வில் கோ ஃபார் அ ஸ்லீப். மணி வந்து 9:30 கிட்ட ஆக போகுது. ஸோ அந்த எடிட்டிங் முடிகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ் ஆகும். அண்ட் அதுக்கிடையில் எனக்கு தூக்கம் வரலன்னா ஐ வில் எடிட் தி வீடியோ அண்ட் ஐ வில் கீப் இட் ஃபார் அப்லோட். இல்லை அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா எதுவும் ப்ரெஷர் பண்ணி ஆக போகிறதில்ல. ஸோ நாளைக்கு பார்த்தா நாளைக்கு முடிஞ்சிடும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். ஆஃப்டர்நூன்லேருந்து விலாக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் பெரிய கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் இங்கே நான் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.